بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சலாத்தும் சலாமும் உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் மாபெரும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் மிகவும் இறுதியாக வருகை புரிந்த நமது அன்பு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை வணங்கி கொண்டும் அவனது அருளை எதிர்பார்த்து கொண்டும் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த முன்னறிவிப்புகளில் முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. புகாரியில் இடம்பெறக்கூடிய உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய இந்த முன்னறிவிப்பு. உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முக்கியமான ஒரு உறவா அவங்க இருந்தாங்க. என்ன உறவுன்னு சொன்னா, அதாவது தாய் ஆமினா இருக்காங்களா இங்க, அவங்களுடைய பால்குடி சகோதரி தான் இந்த உம்மு ஹராம் பின்த் மில்ஹான். அப்போ தாயுடைய பால்குடி சகோதரி அப்படின்னா நபி அவர்களுக்கு என்னவா வேணும்? சின்னம்மா, தாயா தான் வேணும். திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள், சின்னம்மா பெரியம்மா மாதிரி திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள். வரலாற்றில் இந்த குறிப்பை வரலாற்று ஆசிரியர்கள் முக்கியமா பதிவு செய்கிறாங்க. ஏன் இதை நான் அடையாளப்படுத்துறேன் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு போனதாக, ஒழுக்கக்கேடாக நடந்தார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது என்று இவர்களை பற்றி தான் சொல்றாங்க. உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் என்ன தொடர்பு, என்ன உறவு, என்ன சம்பந்தம் என்பதை சொல்லாமல் தெரிந்து கொள்ளாமலே பேசுறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் முக்கியமா இதை என்ன செய்யறாங்க? குறிப்பிடுவதை பார்க்கிறோம். சரி, வரலாற்று ஆசிரியரை குறிப்பிடலன்னே வச்சுப்போமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய வீட்டிற்கு உரிமையாக போனதை வைத்தே நாம் என்ன செய்யணும்? அவங்க உண்மையில் அப்படி நடப்பதற்கு தகுந்தவர்கள். அப்படிதான் நாம நபி மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். இதுல கூடுதலா வரலாற்று ஆசிரியர்கள் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவுன்னு சொல்றாங்கன்னா அதை நாம மதிக்கணுமா இல்லையா? அதை நாம நம்பணுமா இல்லையா? அந்த விளக்கத்தை சேர்த்து கொடுத்துதானே நாம அந்த செய்தியை ஏத்துக்கணும். ஆனா அதையெல்லாம் பற்றி பேசாமல் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அந்நிய பெண், அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க, அவங்க மடியில படுத்தாங்க, அவங்களோட தனிமையில இருந்தாங்க, இதையெல்லாம் நபி எப்படி செஞ்சிருப்பாங்க என்ற ரீதியில அதனுடைய விளக்கத்தை பற்றி தெரியாமல் பேசுவதை பார்க்கிறோம். அதனால தான் என்ன உறவுங்கிறத ஆரம்பமா நான் பதிவு செய்யறேன். அன்பிற்குரியவர்களே, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்க்கு பின் தாயாக மதித்து வந்தார்கள், பார்த்து வந்தார்கள். அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில அவங்களையும் சந்திப்பதை வழக்கமாக நபி அவர்கள் கொண்டிருந்தார்கள். யார மாதிரி? உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி சந்திச்சாங்களோ அதே மாதிரி
அந்த வரிசையில இவங்களும் வர்றாங்க. யாரு? உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹாவும் வர்றாங்க. ஒரு முறை அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்கே உணவு அருந்துறாங்க. அங்கே அவர்களுடைய மடியிலே அவர்கள் படுத்திருக்கும் பொழுது உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா பெண் பார்த்து விடுறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சிரித்தவர்களாக எழுந்திருக்கிறாங்க. உடனே உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை அல்லாஹ் எப்போதும் இந்த மாதிரி சிரித்த முகத்தோட வச்சிருக்கட்டும், சந்தோஷமாவே வச்சுக்கிட்டோம், ஏன் இந்த மாதிரி சிரிச்சு எழுந்திருச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாசும் மின் உம்மத்தி உரிது அலைய குஸாத்துன் ஃபீ சபீலில்லாஹ், எனது உம்மத்துல ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவதாக கனவு கண்டேன். அதுவும் எந்த மாதிரி போர் தெரியுமா? அவங்க சபஜல் பஹர், கடல் பயணம் மேற்கொண்டு போர் செய்கிறாங்க. அவர்களை பார்க்கும் பொழுது மன்னர்களை போன்று இருந்தது. கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடிய மன்னர்களை போன்று இருந்தது என்று குறிப்பிட்டவுடன் உடனே அந்த பெண்மணி, அல்லாஹ்வின் தூதரே, அந்த படையில் போரில் நானும் ஒருத்தியாக இருப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரியுங்கள் அப்படின்னு கேட்டான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை புரியுறாங்க. ஒரு ஜிஹாதுல கலந்துக்க, கடல் போர்ல கலந்துக்கிறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுங்க. ஏன்னா கடல் போர் சாதாரணமானது இல்லை. தர போரை விட கடல் போருக்கு நிறைய நன்மை இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, தரையில பண்ற போர் 10 போருக்கு கடலில் செய்யும் ஒரு போர் சமம் அப்படின்னா. ஏன்னா கடல் போர் சாதாரணமானது இல்லை. உயிருக்கு அவ்வளவு சேதங்கள் நடக்கும். அது போக கடல் இருக்கு பாருங்க, அது சாதாரணமான ஒன்று இல்லை. கடலுக்கு நம்ம போயிட்டோம்னா அது பயங்கர கவுச்சடிக்கும். அதனால தலை சுற்றல் ஏற்படும், மயக்கம் ஏற்படும், வாந்தி ஏற்படும். இந்த மாதிரி சில அசௌகரியங்கள் அங்கே உண்டாகும். இதையெல்லாம் ஒருத்தர் சகித்து தாங்கி அந்த போர் செய்யறாருன்னா அவருக்குரிய நன்மையே பெருசா இருக்கு. அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது கடல்ல போய், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில போருக்காக போய் யாருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதோ, யாருக்கு வாந்தி வந்ததோ அவருக்கு அஜ்ரு ஷஹீத், ஷஹீதுடைய நன்மை இருக்கு. வல் கரகு லஹு அஜ்ரு ஷஹீதைன், அந்த போர்ல ஒருத்தர் போய் தண்ணீர்ல மூழ்கி இறந்துட்டார்னா 2 ஷஹீதின் நன்மை அவருக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸ்லாம் எதை நமக்கு உணர்த்துது பாருங்க. தரையில செய்யற 10 போருக்கு சமம், அதுல இறந்துட்டா 2 ஷஹீதின் கூலி, அப்படின்லாம் ரொம்ப பிரமிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான சிறப்புகளை சஹாபாக்கள் தெரிஞ்சுதானே வச்சிருப்பாங்க, புரிஞ்சுதானே வச்சிருப்பாங்க. அதனால உடனே அதுல நானும் பூர்த்தியாக இருக்க அல்லாஹ்வின் தூதரை நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னோட நபி அவர்கள் துஆ செஞ்சுட்டாங்க. மறுமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குறாங்க. உடனே அப்போயும் அவங்களுக்கு கனவுல காட்டப்படுது. உடனே சிரித்தவர்களாக எழுந்திருக்கிறாங்க. உடனே உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப ஏன் நீங்க சிரிச்சவங்களா எழுந்திருச்சீங்க? முன்னாடி காட்டப்பட்டது மாதிரி இப்பயும் கடல் போர் கடலிலே சென்று எனது உம்மத் போர் செய்வதாக கனவிலே கண்டேன். உடனே அவங்க, அல்லாஹ்வின் தூதரே, அதுலயும் நான் இருக்கிறதுக்கு துஆ செய்யுங்க, அதுலயும் நான் இருக்கணும்னு துஆ செய்யுங்க. உடனே நபி சொன்னாங்க, அன்தி மினல் அவ்வலின், நீ முதலாவது படையில தான் இருப்ப அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த முன்னறிவிப்பு அப்படியே சொல்லி வைத்தார் போல்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 27வது ஆண்டுல ஹிஜ்ரி 27வது ஆண்டுல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தின் பிற்பகுதியில முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்கி சென்ற போர்ல இது நடந்துச்சு. முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த கடல் போர்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள், நல்ல திறமை வாய்ந்தவர்கள். அந்த போர் தந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சிரியாவின் கவர்னராக இருக்கும் போதே கடல் வழியா போய் சண்டை போடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் வந்தாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். காரணம், உயிர் சேதம் அதிகமாக ஆகும். தரையா இருந்தா எப்படி வேணாலும் சமாளிச்சிடலாம், இது என்னது, அது கடல், அங்க போய் எதுவும் செய்ய முடியாது. முன்னேற்பாடுகள் சமயோஜித புத்தி வைத்து ஏதாவது செய்யலாம்னா நடுக்கடல் நடிக்கிறோம், என்ன செய்ய முடியும், ஒத்தோட போக வேண்டியதுதான். அதனால இந்த மாதிரி உயிர் சேதம் நிறைய நடக்கும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டார்கள். காரணம், நிறைய நாடு, நிறைய இடம் எனக்கு கிடைப்பதை விட ஒரு முஸ்லிமின் உயிர் எனக்கு ரொம்ப பெருசு. அந்த முஸ்லிமுடைய உயிரை நான் சாதாரணமா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விடுறாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வந்த பிறகு முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி தர்றாங்க, ஒரு நிபந்தனையின் அடிப்படையில். போர் சரியா இருக்கணும், உயிர் சேதம் அதிகமா வரக்கூடாது, உயிர் சேதம் அதிகமா வந்தா அதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிபந்தனையின் அடிப்படையில அவர்கள் அனுமதிக்க முதல் கடல் போர் ஹிஜ்ரி 27வது ஆண்டு சைப்ரஸ் நதியிலே நடக்கிறது. சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அது ஒரு தனியான தீவு, 4 பக்கமும் கடலா சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. அந்த தீவோடு என்ன செய்றாங்க, சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் வெற்றியும் கிடைக்கிறது, முஸ்லிம்களுக்கு என்ன செய்யுது, வெற்றியும் கிடைக்கிறது. அந்த போரை முடித்துவிட்டு திரும்பக்கூடிய சமயத்தில் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏறிக்கொள்வதற்காக ஒரு ஒட்டகம் என்று வருகிறது, கழுதை என்றும் வருகிறது. அது கொண்டு வரப்பட்டு அதுல ஏத்துனாங்களா, அதுல ஏறின உடனே தடுமாறி என்ன செஞ்சிடறாங்க, கீழே விழுந்து விடுகிறார்கள். கீழே விழுந்தவுடன் அவர்களுடைய கழுத்து முறிந்து அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத்தும் அடைகிறார்கள். இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது என்பதை பார்க்கிறோம். நபி அவர்கள் கடல் போர் நடக்கும்னு சொன்னாங்க. அந்த கடல் போர்ல முதல் போர்ல நீ கலந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. ரெண்டும் என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. அடுத்து 2வது கடல் போரும் நடந்திருக்கு. அது எப்போ நடந்துச்சுன்னு சொன்னா, முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில், அவர் ஆட்சி தலைவராக இருக்கும் பொழுது யஸீத் இப்னு முஆவியா அவரது மகன், அவருடைய தலைமையில் படை தளபதியாக இருந்து செய்யப்பட்ட ஒரு போர் ஹிஜ்ரி 53வது ஆண்டு நடக்குது. ஹிஜ்ரி 53ல நடக்குது. யாரோட சொன்னா, இஸ்தான்புல், துருக்கியின் தலைநகரம் இஸ்தான்புலோட சண்டை நடக்குது. இஸ்தான்புல் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அவ கடல்ல நின்றுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு சூழல். அந்த சண்டையில் நிறைய நபித்தோழர்கள் நினைச்சாங்க, கலந்து கொள்கிறார்கள். உதாரணமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் இந்த குஸ்தன்தீனியா என்று சொல்லப்படுகின்ற இஸ்தான்புலை நோக்கி நடந்த அந்த சண்டையிலே கலந்து கொள்கிறார்கள். அதிலே ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு, பெரிய சண்டைக்கு பிறகு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். பெரிய ஒரு முற்றுகைக்கு பிறகு வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு இடம் அது. கிட்டத்தட்ட 1 மாசம் நீடிச்சு கடல்லே இருந்து அவங்க முற்றுகையிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிரமமான போர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை போன்று அந்த 2வது கடல் போரும் என்ன செஞ்சிச்சு, நடந்தது என்பதை பார்க்கிறோம். இதன் மூலம் நபி அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது.
வயசுலாம் நம்ம தான் செக் பண்ணிக்கணும், வயசு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஹிஜ்ரி 27, ஹிஜ்ரி 27 அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அவங்களுடைய வயசை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அவங்க எப்போ பிறந்தாங்கங்கிறது அதிகமாக பதிவு செய்யப்படலை. நானும் கூட வரலாற்றில் தேவி பார்த்தேன். என்ன பிறந்ததை அதோட இதை கூட்டிக்கிங்க, முடிஞ்சு போச்சு. முதல்ல எப்போ பிறந்தாங்கிறது தெரியணும், அதுதான் முக்கியம். முன்ன பின்ன இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த முன்னறிவிப்பு முக்கியமானது. புகாரியில வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகட்ட பிரிவுகளில் முதன்மையான ஹவாரிஜிகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை தர்றாங்க. இந்த முன்னறிவிப்பும் நாம கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஹவாரிஜிகள் என்பவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே முதலாக கொள்கை ரீதியாக வழிகட்டு போனவர்கள், முஸ்லிம்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள். இந்த தோற்றத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. புகாரி என்ற ஹதீஸ்ல தான் இடம்பெறுது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன்ல இருந்து ஒரு புதையலை அனுப்புறாங்க, ஒரு தங்க புதையல். அந்த புதையலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க. யாரெல்லாம்? உயைனா இப்னு பத்ர், அக்ரா இப்னு ஹாபிஸ், ஜெயித், அப்புறம் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 சஹாபாக்களுக்கும் நபி அவர்கள் பங்கு வச்சு கொடுக்குறாங்க. இந்த 4 சஹாபாக்கள் யாருன்னா புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அந்த நேரத்தில் இத பார்த்து கொண்டிருந்த ஒருவர் என்ன செய்யறாருன்னா, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக இந்த பங்கீட்டில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடப்படவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய அடையாளங்கள் சொல்லப்படுது. கண்ணங்கள் தடித்த, முஷ்ரிஃபில் வஜ்னத்தைன், அதாவது கண்ணங்கள் பெருசான, கண்கள் பெருசான, கண்ணங்கள் தடித்த, நாஷிகுல் ஜபஹதி, அகன்ற நெற்றி கொண்ட, கஸ்ஸுல் லிஹியதி, அடர்த்தியான தாடி உடைய, மஹ்லூக்குர் ரக்ஸி, தலை மழிக்கப்பட்ட, முஷம்மிருல் இசாரி, வேட்டியை வரிந்து கட்டி கொண்ட ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இத்தகில்லா, அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக்கிங்க, நீங்க வந்து சரியா பங்கிடல அப்படின்னு நபியையே என்ன செஞ்சாரு? ஆட்சேபிச்சாரு, நபியையே குறை சொன்னார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மன வருத்தப்பட்டு சொன்னாங்க, அலா தஅமனூனி வ அனா அமீனும் மன் ஃபிஸ் ஸமா, என்னை நீங்கள் நம்ப மாட்டீங்களா? வானத்தில் உள்ளவனுக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். நான் நீதமா நடக்காட்டா வேறு யாரு நீதமா நடக்க முடியும்? நான் அல்லாஹ்வை அஞ்சாட்டா வேறு யாரு அல்லாஹ்வை அஞ்ச முடியும்? உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவன் நான், அல்லாஹ்வை பற்றி அதிகம் தெரிந்தவன் நான். இப்படி எல்லாம் பேசுறீங்களேன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றாங்க. நான் ஏன் தெரியுமா இது மாதிரி கொடுத்தேன்? நபி அவர்கள் கொடுத்தா காரணம் இருக்கும், அப்படிதானே ஒரு மூமின் நம்பணும். அதுல நீதம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அத ஒரு மனுஷன் வந்து முழுசா ஏத்து பொருந்திக்கணும். அதுல ஒரு மனுஷன் குறை கண்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா நபியுடைய தீர்ப்பு இறுதியானது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்களுக்கு ஈமானே இல்லைன்ட்டான். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. ரொம்ப அதாவது மூமின்களுடைய அந்த மனவீழ்ச்சியையும் அவர்களுடைய சொந்த அபிப்பிராயத்தையும் நான் உரசி பார்க்கக்கூடிய ஒரு ஆயத்து. என்ன அல்லாஹ் சொல்றான்? நபியே, மூமின்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு உங்களை நீதிபதியா ஆக்கி நீங்க சொல்ற தீர்ப்ப எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த அதிருப்தியும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த அதிருப்தியும் வரக்கூடாது. அப்படி அதிருப்தி வந்துச்சுன்னா அவங்க உண்மையான மூமின்களே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு முடிவை எடுத்து விட்டால் முடிஞ்சு போச்சு. நீங்களோ நானோ எடுக்கிற மாதிரியா முடிவு எடுப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் வஹி வரக்கூடிய ஒரு நபர், அவருடைய முடிவுல என்னைக்குமே நீதம் இருக்கும், தெளிவு இருக்கும், தூர நோக்கு பார்வை இருக்கும். இதெல்லாம் முஸ்லிம் உணரணும். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க அல்லாஹ் அஞ்சுங்க, நீங்க சரியா பங்கிடல அப்படின்ட்டாரு. என்ன வார்த்தை! முதல் முறையா அப்பதான் நபியை இந்த மாதிரி ஆட்சேபிக்கிற ஒரு விஷயத்த சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரை அனுமதி கொடுங்க, இந்த மனுஷருடைய கழுத்தை நான் வெட்டிடுறேன் அப்படின்னு கோவப்பட்டாங்க. நபி அவர்கள் அவரை பொறுமைப்படுத்தி சாந்தப்படுத்தி சொன்னாங்க, ஹாலிதே விட்டுருங்க, அவர் தொழக்கூடியவரா இருக்கலாம், முஸ்லீம் தான். இத்தனைக்கு யார் அவரு? முஸ்லீம்கள்ல ஒருத்தர் தான் அவர். தொழக்கூடிய மனிதராக இருக்கலாம், அதனால வேணாம். ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரை எத்தனையோ தொழுகையாளிகள் உள்ளத்துல இல்லாததெல்லாம் நாவல சொல்றாங்களே, அப்ப அதெல்லாம் என்னத்துக்கு கவனிச்சுக்கிட்டு வெட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவர்களது உள்ளத்தை கிழித்து பார்க்க கட்டளையிடப்படவில்லை, அது எனக்கு வேணாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வெளி தோற்றத்தை வச்சு முடிவெடுத்து விட்டுருங்கன்ட்டாங்க. இறுதியா அவர் என்ன செஞ்சாரு, அந்த சபையை விட்டு திரும்பி போனார். திரும்பி போன அந்த மனிதரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு யக்ருஜு மின் திக்லிஹி ஹாதா, இவருடைய பரம்பரையிலிருந்து சந்ததியிலிருந்து ஒரு கூட்டம் வரும். யத்லூன கிதாபல்லாஹி ரத்பன், அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஓதுவாங்க. எப்படி இறக்கப்பட்டதோ அதற்குரிய அந்த எல்லா ஒழுங்குகளையும் கண்ணியங்களையும் கடைபிடித்து ஃப்ரெஷ்ஷா ஓதுவாங்க. ஆனால் லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், அந்த குர்ஆன் வசனம் அவங்களுடைய அந்த தொண்டைக்கு கீழே இறங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஓதுறது மட்டும்தானே ஒழிய அதை விளங்குறது, புரிகிறது, செயல்படுத்துறது ஒன்னும் அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு மார்க்க ஞானமும் இருக்காது. குர்ஆனை ஓதுறதோடு அவங்க இப்படி இருப்பாங்க. எம்ருக்கூன மின தீனி கமா எம்ருக்கு ஸஹ்மு மின ரம்யா, வேட்டையாடப்பட்ட பிராணியில் எப்படி அம்பு வேகமா பாயும், அதை விட வேகமா இவங்க மார்க்கத்தை விட்டு வெளியே போடுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து விட்டு இறுதியா ஒரு செய்தியை சொன்னாங்க, லஇன் அத்ரக்துஹும், நான் மட்டும் அவர்கள் உருவாகும் காலத்திலே இருந்தால் லஅக்துலன்னஹும் கத்ல சமூத், சமூது கூட்டம் எப்படி கொன்று ஒழிக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி அவர்களை நான் கொல்லுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக ஒரு எச்சரிக்கையை என்ன செய்றாங்க, தருகிறார்கள். இப்படி இவருடைய பரம்பரையிலிருந்து உருவானவர்கள் தான் யாரு? ஹவாரிஜிகள். இந்த ஹவாரிஜிகள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தின் பிற்பகுதியில் உருவானாங்க. ஆனா அவர்கள் ஒரு டீமா, ஒரு அமைப்பா செயல்படல. அங்கங்க அவங்களுடைய சிந்தனை இருந்துச்சு. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல தான் இவங்க ஒரு தனி டீமா பிரிகிறாங்க, ஒரு தனி ஜமாத்தா முஸ்லிம்களை விட்டுட்டு பிரிகிறாங்க. அனைத்து சஹாபாக்களையும் புறக்கணிச்சுட்டு, அனைத்து தாபியங்களையும் புறக்கணிச்சுட்டு, அனைத்து பெரியவர்கள் மூத்தவர்கள் எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு, அவங்க எல்லாம் தப்பு செஞ்சவங்க, அவங்க எல்லாம் துரோகம் செஞ்சவங்க, அவங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டாங்க, நாங்க தான் சரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தனியா எப்ப போனாங்க? அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல. அதுல குறிப்பா எந்த சமயத்துல அப்படிங்கிறது வரலாறு தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சண்டை நடக்கிறது, சிஃபின் சண்டை. இப்படி சண்டை நடக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் போர் செய்தால் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு கட்டுப்படாதவர்கள் எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி ஒரே கொடியின் கீழ், ஒரே குடையின் கீழ் எல்லாரையும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு போர் முடிவுக்கு வந்த ஒரு நேரம். அப்படி முடிவுக்கு வர்ற நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பில் உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது அம்புல குர்ஆனை மாட்டி இந்த குர்ஆனுடைய தீர்ப்புக்கு
வருபவர்கள் யார் அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இந்த குர்ஆனுடைய தீர்ப்பின் பக்கம் வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னு. உடனே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன் படையோருக்கு கட்டளை இடுறாங்க, எல்லாரும் அம்பையும் வாளையும் கீழே போட்டுட்டு குர்ஆனுடைய தீர்ப்புக்கு எல்லாரும் வாங்க. அப்ப இந்த கவாரிஜிகள் அங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, வேணாம், இது சதி, உங்களை தோக்கடிக்கிறதுக்கும் உங்களை வெல்றதுக்கும் இது ஒரு சதி, அதனால செய்யாதீங்க. இல்ல, குர்ஆனுடைய தீர்ப்புக்கு ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒரு முஸ்லிம் நிச்சயமா என்ன செய்யணும், அதுக்கு செவிதாழ்க்க வேண்டும். அதுதான் எனது கடமை, எனது பொறுப்பு, அதனால நான் கேட்பேன்னு சொல்லி போற நிறுத்துறாங்க. இந்த சமயத்துல தான் அந்த ஹவாரிஜிகள் என்ன செய்யறாங்கன்னா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தவறு செய்து விட்டார், பாவம் செய்து விட்டார், இந்த பாவத்தினால அவர் காஃபிர் ஆயிட்டார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. முதல் முறையா இந்த பாவத்தினால அவர் காஃபிர் ஆயிட்டாரு, அதனால இவர் பின்னாடி இனிமேல் அவன் நிற்கவே முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஹரூரா என்ற பகுதியில் ஒதுங்கினாங்க. ஏன் தெரியுமா? ஏன் இந்த பக்கம் பார்த்தா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இவங்க காஃபிரா நினைச்சாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே அல்லாஹ் அல்லாத ஒரு தீர்ப்புக்கு போயிட்டாங்களே அப்படின்னு. இறுதியாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு யாரு கூட சண்டை போட்டிருந்தாங்க? முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அவங்களுடைய படையோடும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அந்த சண்டையெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல கவனிக்கப்பட வேண்டியவர்கள், ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான். ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்னாங்களே, அந்த முன்னறிவிப்பை இவர்கள் இப்போது நிறைவேற்றி இருக்கிறார்கள், இவர்களை ஒழிப்பது எனது கடமை என்று என்ன செஞ்சாங்க, ஒழிச்சாங்க. முதல்ல அவங்களுக்கு தாவாவும் கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி கிட்டத்தட்ட வரலாற்றில் சொல்லப்படுது ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் அப்படி ஒதுக்கிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி தாவா கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே தாவா கொடுத்தோன்னே கொஞ்சம் பேர் அப்படியே வர்றாங்க, திருந்தி அந்த நேரத்தில் வர்றாங்க. மிச்சம் வராத அந்த நபர்களோடு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்து அவர்களை அடக்கினார். நிறைய பேரை கொன்னாரு. அதுல சில பேர் தப்பிச்சு ஓடினாங்க. அப்படி தப்பிச்சு ஓடி அந்த குரூஜியத்தை வளர்த்தாங்க. அன்பிற்குரியவர்களே, குரூஜியத்துனா என்னன்னு புரியும். குரூஜியத்துனா என்னன்னா அவங்களுடைய அடிப்படை ரெண்டு. ஒண்ணு என்னன்னா, பெரும்பாவம் செய்பவர்கள் காஃபிர்கள், இது அவங்களுடைய அடிப்படை. ஏன்னா ஒரு மனுஷனை ரொம்ப ஃபில்டர் பண்ணி அவங்க தூய்மையாக்க பாக்குறாங்க. அதாவது இவங்களே இவங்களுக்கு சட்டத்தை போட்டுக்கிட்டு அதை இவங்க மீறிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியுமா மனுஷனால? அதனால பெரும்பாவம் செஞ்சவங்கலாம் காஃபிர், அப்பதான் மனுஷன் கரெக்டா இருப்பான். அப்படிலாம் கிடையாதுங்க. பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்லாம் கிடையாது, அவங்க பாவிகள். அவங்க யாரு? பாவிகள். ஆனா காஃபிர் கிடையாது. அவங்களுக்கு நிரந்தர நரகம்லாம் இல்லை. ஆனா இந்த ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்க? அவங்க காஃபிர்கள், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். ரெண்டாவது அவங்களுடைய அடிப்படை என்னன்னா, தவறு யாரு செஞ்சாலும் அவர்களுக்கு எதிராக நாம என்ன செய்யணும்? போராடணும், கிளர்ச்சி செய்யணும். அது ஆட்சியாளராக இருந்தாலும் சரி. தவறு செஞ்சா அவருக்கு எதிராக என்ன செய்யணும்? கிளர்ச்சி செய்யணும். அவருக்கு கட்டுப்படக்கூடாது. ஏன்னா அவர் பெரும் பாவி ஆயிட்டார், அதாவது காஃபிர் ஆயிட்டார், பெரும்பாவம் செஞ்சு காஃபிர் ஆயிட்டார். எனவே அவருக்கு கட்டுப்படக்கூடாது இப்படின்னு சொல்றவங்க தான் ஹவாரிஜ். இந்த சட்டமும் சரியா ஒரு ஒரு உம்மத்தை உருவாக்கி சரியா போய்கிட்டு இருக்கும். திடீர்னு அவர் ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னு வைங்க, அதுல இருந்து உடைச்சி என்ன செய்வாங்க, அவங்க ஒரு குரூப் உருவாக்குவாங்க. இப்ப மனுஷன் அவன் தப்பு செய்யாமலா இருப்பான், அவன் ஒரு தப்பு செய்வான், உடனே அவன்கிட்ட இருந்து உடைச்சி அப்புறம் இன்னொரு குரூப்பை உருவாக்குவாங்க. அப்புறம் அவன் தப்பு செஞ்சா அதுல இருந்து உடைச்சி இன்னொரு குரூப். இப்படி சமூகத்தை 4 கூறாக்கி நாசமாக்கினவங்க தான் இந்த ஹவாரிஜிகள். இந்த ஹவாரிஜிகள்ல பல பிரிவுகள், கிட்டத்தட்ட 20 பிரிவுகள், உட்பிரிவுகள். அதுல இருந்து உடைஞ்சி, அதுல இருந்து உடைஞ்சி, அதுல இருந்து உடைஞ்சி அப்படின்னு 20 பிரிவுகள் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த ஹவாரிஜிகள். இப்படிப்பட்ட மோசமான ஒரு வழிகட்ட பிரிவினர்
தனது மரணத்துக்கு பிறகு நபி அவர்கள் உருவாகும் என்று சொன்னார்கள். அப்படியே உருவானது. அந்த ஹவாரிஜிகளை யார் ஒழிப்பா அப்படிங்கிற முன்னறிவிப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய தினத்திலே தெரிந்து கொள்வோம் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.